வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு நேந்திரம் பழத்தை வச்சு இடியப்பம் செய்ய போகிறோம். நேந்திரம் பழம் வந்து ரொம்ப சத்துள்ள பழம். எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஞாபக சக்தியை தூண்டும். ரெண்டாவது, ரத்த விருத்திக்கு நல்லது. மாவு சத்து அதிகம். ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் போடுவாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இடியப்பம் மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இடியப்பம் மாவு வந்து ரெடிமேடாகவும் கிடைக்குது. நேந்திரம் பழம் மட்டும்தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லாயிருக்கும். மற்ற பழம் போட்டிங்கன்னா தனித்தனியாக போயிடும். நேந்திரம் பழத்தில் மாவு சத்து அதிகம். அதனால் நேந்திரம் பழத்தை வச்சு மட்டும்தான் இந்த டிஷ்ஷு செய்யலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டீமில் வந்து வேக வைக்க போகிறோம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஆறட்டும். தோலை உரிச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா மசிச்சுக்கணும். கையில் மசிக்க வரல, கட்டி கட்டியாக இருக்குன்னா மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டுருவோம். இதை நம்ம இடியப்பம் புளியறதுக்காக கட்டி கட்டியாக இருந்தால் சரி வராது. அதனால் மிக்சியில் போட்டுக்கிட்டுருவோம். சில பழத்தில் வந்து விதை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் விதை எடுக்கணும். இதில் ரொம்ப விதை இல்லை. நான் ஏற்கனவே நம்ம ரெசிப்பியில் ஸ்நாக்ஸ், அதாவது பனானா ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. அதுவும் இதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நேந்திரம்பழம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கட்டியே இல்லாமல் நல்ல மாவு மாதிரி வந்துருச்சு. இனிமேல் நம்ம வந்து இடியப்ப மாவை சேர்த்து நம்ம ரெடி பண்ணலாம். நேந்திரம் பழம் மட்டும்தான் அந்த மாதிரி மாவு மாதிரி வரும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த கப்பில் மாவு எடுத்திருக்கோம், 1 கப் மாவு. அதே மாதிரி இந்த கப்பில் 1 கப் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கணும். நாலு டீஸ்பூன் சீனி போட்டுருக்கு. 1 சிட்டிகை மட்டும் உப்பு போடுவோம், அப்போ தான் ருசி இருக்கும். ஏலக்காய் பவுடர் 1 சிட்டிகை. நல்லா கொதிக்கட்டும். இடியப்பத்துக்கு எப்போவுமே வந்து தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்கணும். சரியாக கொதிக்கலைன்னா உங்களுக்கு முள்ளு முள்ளாக இருக்கும் இடியப்பம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன், மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா நெய்யோடு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு எப்படி போய் செய்யுதுன்னு காமிக்கிறேன். மாவு ஒட்டுச்சுன்னா கையில் 1 ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ விட்டுக்குங்க. நம்ம 1 கப் தண்ணி எடுத்ததில் 1/4 கப் தண்ணி மிஞ்சி இருக்கு. 3/4 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். என்னுடைய இடியப்ப மாவு வந்து 5 உலக்கு 5 கப்பு வந்து இட்லி அரிசினா 1 கப் பச்சரிசி. சில பேர் பச்சரிசி அதிகமாக போடுவாங்க. அப்படி அதிகமாக போட்டால் அந்த மாவில் வந்து தண்ணி இழுக்கும். புளியலாம்.
திரும்ப மாவு வைக்கணும், வேகட்டும். வெந்துருச்சான்னு பார்க்க தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.